தவம், ஜெபம், பரிகாரம், ஒருத்தல்கள் என எதற்கு நமக்கு இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதிப்பெற்றோரின் பாவத்தால் இறைவனுடைய உறவை இழந்த நாம் மீண்டும் ஒன்றிணைய இந்த நாட்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனெனில் பற்பல வகையில் நம்மோடு பேசிய தேவன் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாகவே நம்மோடு பேசியுள்ளார். தன் மகனை நமக்காக அனுப்பியுள்ளார். நமக்காக இயேசு பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம் பாவங்களையெல்லாம் பிதாவிடம் ஒப்பு கொடுத்து அவரது வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். பெற்றோர் வெளியில் சென்றுவிட வீட்டிலிருந்த வேலையால் மகன் செய்த பாவத்தை பார்த்துவிட வீட்டில் நுழைந்த பெற்றோரிடம் மகனும் வேலையாலும் அந்த பாவத்தை மறைத்து, நீ செய்த பாவத்தை சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியே மகனை தன் கட்டுப்பாட்டினுள் வைத்து விடுகிறான் வேலையாள். பெற்றோரை விட வேலையாளிடமே முழுவதும் சரணடைந்து பிள்ளைகளாக வாழத் தொடங்கி விடுகிறான் மகன். இதுதான் நமக்கும் சாத்தானுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வேலையாளான சாத்தான் என்ன வேண்டுமானாலும் நம்மை பயமுறுத்தட்டும். தேவன் நமக்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்து நமக்காக இரத்தம் சிந்தினார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன் என்கிறார் தேவன். உன் பாவம் கடும் சிவப்பாய் இருந்தாலும் அவை நான் வெண்பனி போல மாற்றுவேன் என்கின்றார். இதை சொல்லதான் சபையானது நமக்கு நினைவூட்ட அழைக்கிறது. இந்த ஸ்பெஷலான 40 நாட்களில் தேவனை விட நம்மை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை. அதை நாம் நம் இறைவனுக்குள்ள உறவை புதுப்பித்து மீண்டும் இறைவனோடு ஒன்றிணைய அவரை கட்டி அணைத்து ஒப்புரவாக நாம் உடனே புறப்படுவோம். எழுந்து தேவனோடு ஒன்று இணைவோம். ஆமேன்.